இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய பக்தியுடன் கூடிய சிவராத்திரி நல்மாலை வணக்கங்கள். ஸ்ரீவத்சம் தொடங்கி அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு 6 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. இந்த 6 வருடமும் சிவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக ஆலய நிர்மாணங்களில் உலகம் பூராவும் நிறைய ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு சில ஆலயங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும். அந்த வகையிலே நமது ஆலயத்திற்கு நாமகரணம் சூடுதலில் இருந்து கும்பாபிஷேகம் வைபவம் வரை ஒரு பெரிய மகான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்களால் நாமகரணம் சூட்டப்பட்டு அவருடைய திருக்கரங்களாலேயே கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் பெற்றது நமது ஆலயம். அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிற பேரே வந்து பார்த்திங்கன்னா, அமிர்தம் என்றால் உங்களுக்கு தெரியும், சாவா மருந்து. அந்த சாவா மருந்தை அமிர்தம் ப்ளஸ் கடம் ப்ளஸ் ஈஸ்வரன். ஸோ அமிர்தகட ஈஸ்வரர். அமிர்தமே கடமாகி, அதாவது லிங்கமாகி ஈஸ்வரனாக ஜொலிப்பதால் அவருக்கு அமிர்தகட ஈஸ்வரர் என்று பெயர். ஸோ அப்படிப்பட்ட அந்த அமிர்தகடேஸ்வரர் இந்த மாதிரி ஒரு வைபவத்தில் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கும்பாபிஷேக வைபவத்தை அப்படி ஒரு ஜாஜ்வல்யமாக நடந்தது, பிரம்மாண்டமாக நடந்தது. அது கும்பாபிஷேகம் ஆன ஒரே மாதத்தில் சிவராத்திரி வந்தது. முதல் சிவராத்திரியிலேயே திருமதி சாவித்ரி சேகர் தம்பதியர் வந்து திருவாசக முற்றுதல் பண்ணாங்க. அன்றிலிருந்து வரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் தேவார முற்றுதலுடன் சிவராத்திரி வைபவம் கொண்டாடப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த முதல் சிவராத்திரியிலிருந்தே நாட்டியாஞ்சலி, கதாஞ்சலி மற்றும் தேவார பாடல்கள், தேவார முற்றுதல், இது மாதிரி பிரமாதமாக இந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமிர்தகடேஸ்வரர் நடத்தி கொள்கிறார். இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, கோவில் நிர்மாணமான முதல் வருடத்திலேயே அந்த கோவிலுக்கு இப்படிலாம் நடக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய அதிசயம். நீங்கள் அது நிறைய பெரியவா இருக்க இல்லைங்க. மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி, அவனே விரும்பி அப்படி ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்துட்டு அவனே இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் சர்வசாதாரணமாக நடக்கும். இன்ஃபேக்ட் அந்த முதல் வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே குடியிருந்ததே ஒரு 15-20 ஃபேமிலிஸ் தான் இருந்திருப்பா அந்த முதல் வருஷத்தில். ஆனால் இன்றைக்கி எப்படி இப்படி ஒரு கூட்டம் இருக்கோ அதே மாதிரி கூட்டம் அந்த முதல் வருஷத்துலேயே இருந்தது. எல்லாம் நல்லபடியாக இருந்துட்டு. ருத்ரன் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு முதல் காலம் முடிஞ்ச உடனே மனசுக்குள்ளே லைட்டாக நினச்சேன், சிவராத்திரியாருக்கு ருத்ரன் சொல்ல யாராவது இருந்தால் சரிப்படுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒன்றும் வெளியில் காமிச்சிக்கல. இங்கே தேவார முற்றுதல் போயின்னு இருந்தது. எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு நான் மனசை தேத்திகிட்டே இருந்தப்போ, 2019 நான் சியாட்டல் போயிருந்தப்போ அங்கே ஒரு 2 பேருடைய பழக்கம் கிடச்சிது.
அவங்க 2 பேரும் அன்றைக்கி எதேச்சையாக கரெக்டாக ஒரு 10:30 மணி வாக்கில் இங்கே திருவிடமருதூர்லேருந்து கூப்பிட்டாங்க. சார் நாங்கள் இங்கே இந்தியா வந்திருக்கோம், நீங்கள் அங்கே இருக்கல அவங்கள வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக வாங்க அப்படின்னு. இன்னொரு விண்ணப்பம் அப்படின்னார். என்ன விண்ணப்பம் அப்படின்னோடனே, நாங்கள் ஒரு 1 மணி நேரம் உங்கள் கோயிலில் ருத்ரம் சொல்லலாம்னு இருக்கோம். அதாவது இந்த அவனருளாலே அவன் தாழ் வாங்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் தேடுறேன், ஆக்சுவலாக யாராவது வரமாட்டாலான்னு தேடுறேன். அப்போது அவர் வந்து ஒரு விண்ணப்பங்கிறார், இங்கே வந்து சொல்கிறதுக்கு விண்ணப்பம் அப்படிங்கிறார். நான் கரும்பு தின்ன கூலியா பருத்தி புடவையாக காய்ச்ச மாதிரி ஆச்சு, நீங்கள் அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சும்மா செழிக்க 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 1 மணி நேரம் ருத்ரன் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் வருடத்திலிருந்தே ஒவ்வொரு வருடமும் எப்படி போயிட்டுருக்கிறத மற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த வருஷம் இன்னும் ரொம்ப பிரமாதமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக அது அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக போயின்னு போட்டி போட்டுக்கிண்டு ருத்ரபாராயணம், தேவாரம், ஸ்வராலயா, நிருத்தியாலயா அப்படின்ட்டு ஸ்ரீவசத்தில் ஒன்றொன்னா உண்டாகி அத்தனையும் வந்து அவரை வழிபடுவதற்கே அப்படின்னு ஆகி அது ரொம்ப அழகாக பரிமளிச்சு. இன்றைக்கி சாயங்காலம் இந்த ஒன்றொன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக அழகாக நிதானமாக நடக்கிறது. ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காரியமும் அதனுடைய முழுமைத்தன்மையை பெறுவதற்கு அது அமைதியாக நடத்தல் அவசியம். அந்த அமைதியில் தான் மகிழ்ச்சியும் நிறைவும் வரும். ஆரவாரத்தில் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நிறைவும் போய்விடும். ஆரவாரம் படோடபம் இல்லாமல் அமைதியாகவும் ஆற்றொழுக்காகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு நிகழ்வும் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது அந்த அமிர்தகடேஸ்வரரின் பரிபூர்ண அருள் நம் அனைவருக்கும் கிட்டிவிட்டது என்று சொன்னால் அது சற்று மிகையாகாது. ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 60 வயசுக்கு மேலே எப்படி வாழ்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி நீங்கள் டிவியை திறந்தால், நியூஸ் பேப்பரை திறந்தால், ரேடியோவை திறந்தால், கன்சல்டிங் ஃபார் எ ஃபைனர் லிவிங் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் யோசனை சொல்ல வந்துட்டான். ஆனால் எந்த யோசனையை கேட்டாலும் அமைதியும் வரமாட்டேங்கிறது, திருப்தியும் வரமாட்டேங்கிறது. ஹவு டு என்கேஜ் ஆஃப்டர் 60 years அப்படின்னு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா they should visit to ஸ்ரீவத்சம். ஒரு மணி நேரம் இங்கே வந்து ஒருத்தரோடய அவள் பேச வேண்டாம். இப்படி இங்கே உள்ள நுழைஞ்சு இங்கேருந்து அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலேருந்து இங்கே சிவன் கோயிலுக்கு வந்துட்டு கிளம்பிடலாம். அவள் அதுக்குள்ளே they can see plenty of things. எத்தனை ஸ்லோகம் கிளாஸ், திருப்புகழ் கிளாஸ், டேபிள் டென்னிஸ், அதாவது மல்டிவேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பாசிட்டிவாக நான் ரொம்ப ரசித்தது ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆரம்பிக்கிறது இருக்குது பாருங்க. அது ஒன்றும் பெருமைக்கு சொல்கிற விஷயமே இல்லை. 4:30க்குனா 4:29க்கு டக்குன்னு ஆரம்பித்தா பாருங்க, அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் இன் டைம். உலகத்தில் இன்றைக்கி இப்போ வெளியில் எல்லோரும் சொல்லிக் கொடுக்கும்பொழுது நேரத்தை வெஸ்டர்ன் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப பிளட்டில் வந்துருச்சு. கொஞ்சம் ஈஸ்டர்ன் பீப்புள் குறிப்பாக நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்தியன் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு தனியாக ஒரு புது சொல்லாடல். 7 மணினா 8 மணி, 8 மணினா 9 மணி. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோக் பழைய காலத்தில். இப்போ இந்தியன் ரயில்வே கிட்டத்தட்ட ஈக்குவலன் டு வெஸ்டர்ன் ரயில்வே ஆகிடுத்தோம். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, இந்த ஆனந்த விடனில் கோபுலு ஜோக்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் 2 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பேசின்னு இருப்பா. என்னவோ இந்தியன் ரயில்வேயை குறை சொல்லிகிட்டு இருக்கார். 8:30 மணி ட்ரெயின் டான்னு 8:30க்கு வந்துடுத்து அப்படின்னு. சரிதான், நேற்று 8:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் இன்றைக்கி 8:30க்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரி இங்கே ஸ்ரீவத்சத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நேரத்திற்கு நடைபெறுகிறது. ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா, இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பைரவ சக்தி. பைரவர் அப்படின்னாலே காலம் என்பது இன்பில்ட். கால பைரவர் சிவனுடைய முக்கியமான வடிவங்களில் ஒருவர். அதனால் இன்றைக்கி அந்த 4:29க்கு ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வகையில்
ஒரு பீடிகை போட்டேன். ரொம்ப இன்றைக்கி திடீர்னு புதுசாக இன்றைக்கி புது மிருதங்கிஸ்ட் கிடச்சிருக்கார் ஸ்ரீவத்சத்துக்கு, புது கஞ்சிரா மாஸ்டர் கிடச்சிருக்கார், புது பாடகர் கிடச்சிருக்கா. இன்னொன்று நீங்கள் அடிச்சல, அது பேர் என்ன? ஆமாம், அந்த இடக்கை. அதாவது இப்போ நான் உரை துவங்கும் பொழுது எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்தால் அதற்கு பெரும் வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடக்கை அவர் வாங்கும்போது அவர் போட்ட ஹோம்ஒர்க் எனக்கு தெரியும். அது இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்காது. அது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இரிஞாலக்கூடான்னு ஒரு பகுதியில் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து போய் அது வாங்கும்பொழுது நாங்கள் 2 பேரும் தான் போயிருந்தோம். ஆனால் அவர் எப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி. ஸோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பாக இருந்தது. நாட்டியாஞ்சலியில் அவங்க 3 பாட்டு 15 நிமிஷம் தான் அப்படின்னா, ஆனால் 3 பாட்டும் 3 பிரம்மாண்டமான வெரைட்டிஸ். ரொம்ப குறிப்பாக அந்த குறவஞ்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. 3மே நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக அந்த குறவஞ்சி அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் லெவலில் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் 1 மணி நேரம் தேவாரம், அப்புறம் ருத்ரம், இந்த மாதிரி வரிசையாக ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு நிகழ்ச்சிகள் அத்தனையும் வந்து நீங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பிக் கொள்ளலாம். இப்போது இந்த பக்தி, ஞானம், இறைவன், மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக திங்க் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வரலாற்று மாணவன் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே மூலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுறது அடியனுடைய இயல்புகளில் ஒன்று. அந்த வகையில் இந்த பக்திங்கிறது எப்போ தோணியிருக்கும்? இறைவன் என்றால் என்ன? உயிர் என்றால் என்ன? ஆத்மா என்றால் என்ன? மனம் என்றால் என்ன? ஏன் இறப்பு என்பது வருகிறது? இது போன்ற பல கேள்விகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் மனிதன் எப்பொழுது தோன்றினான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அப்போ மனிதன் தோன்றிய காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓரளவுக்கு இன்றைக்கி நம்ம எவல்யூவேஷன் ஆஃப் ஹியூமன் அப்படிங்கிறத நம்ம வரலாறில் படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. கற்காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம், அதுக்கப்புறம் இரும்பு காலம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது, ஆதிகால மனிதர்களுக்கு உணவு தேடுதலே ஒரு பெரும் பாடாக இருந்தது. அன்றாடம் அவன் வந்து, இப்போ நம்மலாம் இன்றைக்கி ஆர்கனைஸ்டாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு காலத்தில் அப்பப்போ கிடைக்கிறப்ப அவன் போய் எதாவது காய் கனி காட்டில் போய் அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். ஸோ மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்து கொள்ளும் பொழுது, விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் தோன்றி ரொம்ப காலம் கழித்து தான் அவன் கண்டுபிடிச்சான். அவன் பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல கொட்டையை வீசி எறிஞ்ச உடனே அந்த கொட்டை மரமாக முளைச்சி வந்தானே, ஓஹோ, ஒரு விதையை விதைச்சா முளைக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவையும் கஷ்டப்பட்டு அவன் அடைந்தான் ஆதிகால மனிதன். ஆடைகளுக்கு மர உரி, விலங்குத்தோல், இப்படி நீங்கள் ஒரு அந்த கற்கால வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மனுஷன் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குமே ஒரு அறிவை அடைவதற்கு ரொம்ப சிரமப்பட்டான். அப்படி சிரமப்பட்டு மேலே போகும்பொழுது அப்படி நின்று யோசிக்கிறான், வாழ்க்கையில் பெரும்பகுதி கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையினுடைய சிறு பகுதி மட்டும்தான் இன்பமாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ இந்த இன்பமும் துன்பமும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கொஞ்சம் சுற்றி பார்க்குறான். வெளிச்சம், சூரியன் கொடுக்கக்கூடிய வெளிச்சம் தான் மூலம் அப்படின்னு முதல்ல உணர்றான். சந்திரன் கொடுக்கக்கூடிய குளுமை இன்பம் அப்படிங்கிறத உணர்றான். இரவு பகல், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, இது போன்ற இருமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் ஃபஸ்ட். இதை எப்படி, எதெல்லாம் இனிமையாக இருக்கிறதோ, எதெல்லாம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ
அதையெல்லாம் குறித்து வைத்து கொண்டான். அப்போது சூரியன் தான் ஆற்றல் மூலம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான். பகல் இருந்து இரவு வந்தால் தான் பகல் பூரா உழைச்சிட்டு ராத்திரி தூங்கணும், இருட்டும் வேணும். அப்போது இரவு பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். இது இயற்கையின் கொடை. இயற்கைன்னு ஒன்று இருக்குங்கிறத மனுஷன் யோசிக்கிறதுக்கே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து தான் இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் முதல்ல உணர்றான். அப்போது இயற்கையை வணங்க ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய தமிழ்நாட்டில் தொல்காப்பியம் தான் ரொம்ப கிட்டத்தட்ட ஏர்லியஸ்ட் ஒரு லிட்ரேச்சர் டு ரெஜிஸ்டர் ஆல் திஸ் திங்ஸ். 5 வகையான நிலங்கள் அதில் சொல்லப்படுகிறது. அந்த 5 வகையான நிலங்களுக்கு 5 விதமான கடவுளர்கள் சொல்லப்படுகிறார்கள். மாயோன், சேயோன், வேந்தன், இந்திரன், வருணன் அப்படின்னு இந்த 5 விதமான நிலங்களுக்கும் 5 விதமான கடவுளர்கள் சொல்லி இயற்கையை முதல்ல வழிபடுறான். இந்த இயற்கை வழிபாடு இவன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வடநாட்டிலிருந்து சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வருது. ஸோ ரெண்டும் மெர்ஜாகுது. மெர்ஜாகி ஒரு அடுத்த லெவலுக்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறது எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ ரொம்ப ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் அப்படிங்கிறது இப்படி யோசிச்சுட்டே போனவன் எல்லாத்துக்கும் மூலம் என்ன, ஒரு பேசிக்கான ஒரு தேவையை உணர்றான். தேவையை உணர்றதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தில் உலகத்தில் எதுவும் நிலையாகவும் இல்லை, நீண்ட நெடிய வாழ்க்கையில் நிறைவும் இல்லை. அப்போ நிலையான நிறைவு அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு லட்சியத்தை முதல்ல ஒரு சிலர் வச்சுக்கிறாங்க. நிலையான நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகணும்னா என்ன செய்கிறது? அப்படி யோசித்தவங்க தான் ரிஷிகள். சாதாரண மனுஷங்கள்லேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை அமைப்பு கொண்ட ஒரு சில உயர்ந்தோர், அவர்களை நம்ம ரிஷிகள் என்று கூப்பிடலாம். அவன் அதை இதை தேடி இதை அடையிறதே லட்சியம் அப்படின்னு வச்சுட்டு அவங்க தவம் இருக்கிறார்கள். கண்ணை மூடி அவன் தவம் இருக்க ஒவ்வொரு விஷயமா அகக்காட்சியாக அவனுக்குள்ளே வருது. எது எல்லாவற்றுக்கும் மூலமானது அப்படின்னு வருது. ஆனால் அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக யோசித்து உள்ளே போனவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க தெரிஞ்சின்ற விஷயங்களை திடீர்னு புற உலகத்தில் அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மனநிலையிலும் ஒவ்வொரு அறிவு நிலையிலும் இருப்பாங்க. அதனால் எப்படி இவங்களுக்கு நாம் புரிந்து கொண்ட விஷயங்களை இவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது கதை வடிவில் அவங்களுக்கு புரிகிற லெவலில் இறங்கி தான் உணர்ந்து கொண்ட தத்துவங்களை கதை வடிவிலே ரிஷிகளும் பெரிய ஞானிகளும் சொல்ல முற்பட்டார்கள். அப்போ தான் இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷி பெருமக்களால் நமக்கு வழங்கப்பட்டது, சாதாரண மனிதருடைய அறிவை மேம்படுத்துவதற்கு. இப்போ இந்த அறிவு மேம்படுப்பதற்காக குறியீடுகளாக சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதை இவனுக்கு கொஞ்சோண்டு அறிவு வந்தவொடனே உடனே முதல்ல அடிக்கிறது அதை தான் அடிப்பான். கொஞ்சோண்டு புரிஞ்ச உடனே இது என்ன ஒரே கதையாக இருக்குது, இது நம்பும்படியா இல்லையே. ஆனால் இவனுடைய அறிவை மேம்படுத்துறதுக்கு தான் புரிகிற வழியில் இறங்கி சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தவை தான் புராணங்கள். அதில் தமிழகத்தினுடைய ஆதி மதமாக சைவமே இருந்ததற்கு நிறைய சான்றுகள் உண்டு. இந்த சைவத்திலேயே பல பிரிவுகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 28 பிரிவுகள் உண்டு சைவத்திலே. அதில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது ஒரு 5. முதல்ல பாசுபதம் அப்படின்னு ஒரு, பாசுபதம் என்பது வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பக்திபூர்வமான ஒரு வழிபாட்டு மதம். பாசுபதத்திற்கு பின்னாடி மாவிரதம் அப்படின்னு ஒன்று வந்தது. மாவிரதத்துக்கு பின்னாடி காபாலிகம் அப்படின்னு ஒன்று வந்தது. காபாலிகத்துக்கு பின்னாடி பைரவம், அப்புறம் வாமம்,
எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஐக்கியவாத சைவம் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சைவத்திலேயே இத்தனை இது வந்து ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே டிரான்சிட் ஆகும். ஸோ மனுஷன் இப்படி ஒரு சக்தியை கண்டுபிடிச்ச பிறகு உச்சபட்சமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மனித இனமே உயர்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவனால் சிந்திக்க முடியுது, பகுத்தறிய முடியுது, உள்முகமாக திரும்பி விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியுது. அப்படி பண்ணும்பொழுது அவனால் இதை எதையுமே கட்டுப்படுத்த முடியல நடக்கிற நிகழ்ச்சிகளை. அப்போ தான் ஸ்பெஷலாக யோசிக்கிறான். இதெல்லாம் நமக்கு புரியுது. ஏதோ ஒன்று நம்மளை கட்டுப்படுத்தின்னு இருக்கு, அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்போ அந்த இயற்கையினுடைய அந்த பேராற்றலை இறைவன் என்று உணர்கிறான். அப்படி உணரும் பொழுது அந்த இறைவனுக்கு ஒரு உருவம் சூட்ட முற்படுகிறான். அந்த உருவம் உச்சபட்சமாக அவன் நினைப்பது மனித பிறவி. அதனால் நாம் வணங்கக்கூடிய கடவுளர்களை மனிதர்கள் வடிவத்திலேயே வணங்கும் ஒரு பழக்கம் ஒரு காலகட்டத்தில் உருவாகியது. அப்புறம் யோசிக்கிறான், நம்மளுக்கும் கடவுளும் வந்து எப்படி ஒன்றா இருக்க முடியும்? கடவுள் வந்து சர்வ வல்லமை பொருந்தியவர், நம்ம சாதாரணமான ஆளாக இருக்கும். அப்போது ஸ்பெஷலாக அவருக்கு 4 கரம், 8 கரம், பிரம்மாண்டம், இதெல்லாமே மனிதனுடைய சிந்தனைகளிலிருந்து வந்தது. அப்படின்னா கடவுளே இல்லையா? ஒரு பெரிய கேள்வி எழும். அப்போ நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் கற்பனையா? நாம் காணக்கூடிய கடவுளர்கள் எல்லாம் மனிதனால் உருவாக்கிய ஒரு குறியீடுகள் மட்டுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எழும். இங்கே தான் நம்ம ரொம்ப நுட்பமான தளங்களை நம்ம சிந்தனையை செலுத்தி புரிஞ்சுக்கணும். ரிஷி பெருமக்கள் எல்லாம் மூலத்தை கண்டனர். எது ஆற்றல் மூலம், எது ஆதி மூலம் அப்படிங்கிறத அவங்களுடைய நீண்ட நெடிய தவத்தின் மூலமாக அவர்களால் உணர முடிந்தது. அந்த உணர்ந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியல. அது அந்த காலத்திலே ஒரு பழமொழி உண்டு, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அதை வந்து ஒரு உருவத்துக்குள்ளே அடக்க முடியாது, ஒரு குணத்துக்குள்ளே அடக்க முடியாது, ஒரு நிறத்துக்குள்ளே அடக்க முடியாது. அது வெறும் நேரடியாக உணரப்பட மட்டுமே வேண்டிய ஒரு வஸ்துன்னு சொன்னாலும் இவனுக்கு புரியாது. அப்போது எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கும் போது அவன் அந்த மூலத்திலிருந்து எப்படி அந்த டிரான்சிஷன்ஸ் எப்படி அந்த ஆதி மூலமாக இருந்தது, எப்படி பேரண்டமாக விரிந்தது, மேலும் எப்படி கிளைகள் பரப்பி பஞ்சபூதங்களாலான இந்த விஷயங்கள் வந்தது, இந்த பஞ்சபூதங்களான பௌதிக கூட்டு உடலாக மாறி அந்த உடலுக்குள் உயிர் ஏற்பட்டு எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் புரிஞ்சதை அவன் அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறியீடாக ஆக்கி அதை வழிபாடாக ஆக்கி நம்ம முன்னே வைத்திருந்தனர். நல்ல ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் நம்முடைய புராணங்களை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகும். எதுவுமே வெறும் கதையாக நிச்சயமாக இருக்காது. இதுக்கு நமக்கு ஒரு நீண்ட நெடிய வாசிப்பும், நீண்ட நெடிய ஒரு கார்லேட்டிவ் திங்கிங், ஒன்றோட ஒன்றை இணைச்சி பார்க்குறது, காலத்தை பார்க்குறது, நாம் எவ்வளவு ரொம்ப நுட்பமான தளங்களில் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க நம்முடைய சனாதனிக் லிவிங்கில் ஜோதிடமும் வானியலும் ஒரு தவிர்க்க முடியாத அங்கங்கள். ஒரு மிகப்பெரிய அறிவியல் நம்முடைய மதத்துக்குள்ளே இருக்கிறது. காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸாக வச்சுக்கிண்டு பூந்து விளையாடிருக்காங்க. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் நம்முடைய ரூட்டை வந்து எந்த மேற்கத்திய நாடுகளுடைய எந்த கும்பானாலேயும் இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் போய் காலண்டரை பார்த்ததை கவனிச்சிருப்பீங்க. 2 விஷயம் எனக்கு திடீர்னு இன்றைக்கி ரேண்டமாக தோணுச்சு. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், சிவராத்திரி, பெருமாள் கோயிலில் இன்றைக்கி வந்து ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு ஊஞ்சல் சேவை ஒன்று ரெடி பண்ணார். சிவலிங்கத்தை ராமர் பூஜிக்கிற இந்த ராமேஸ்வர காட்சியை இன்றைக்கி இங்கே அவர் வச்சுருந்தார். இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியும், அல்லது அவர் எத்தனையோ அலங்காரங்கள் இங்கே பண்ணிருக்கார். ராஜா பட்டாச்சாரியாருடைய அலங்காரத்துக்கு நம்ம கேட்க வேணுங்கள, என்னோட நீங்கள் எல்லாம் டெய்லி பரிச்சயமானவா எல்லாரும் அதை ரொம்ப அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அவருக்கு ஏன் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம ஸ்ரீவத்சத்தினுடைய அற்புதமான யூனிக்கான விஷயத்தில் ஒன்று, சைவமும் வைணவமும் ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகள்.
ஒரு முகத்தின் 2 கண்கள் அப்படிங்கிறத ஸ்ரீவத்சம் தொடர்ச்சியாக இந்த 6 ஆண்டுமே வந்து பதிவு செஞ்சதை நம்ம பார்க்குறோம். இன்றைய நாள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. திருவோணம் என்பது பெருமாளோட நட்சத்திரம், உத்திராடம் வந்து சிவனுடைய நட்சத்திரம். நம்ம வந்து இந்த வருடத்தில் நவராத்திரி அன்னைக்கு சக்தியினுடைய படிநிலைகள் பற்றி அடியேன் பேசும்பொழுது இந்த கால கணக்கையெல்லாம் சொல்லி ஓர் ஆண்டின் பெரும்பகுதி இரவு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் நவராத்திரி அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஓராண்டின் பெரும்பகுதி பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய காலம் சிவராத்திரி அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கரெக்டாக இன்னிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு வருஷத்தையே இரவு பகல் அப்படின்னு 2ஆக பிரித்தா நிறைய இரவு இருக்கக்கூடிய பகுதி வந்து செப்டம்பர்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும், நிறைய பகல் பொழுது இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஸோ இது கொஞ்சம் முன்ன பின்னாகும். இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம பிப்ரவரி மாதத்துலேயே சிவராத்திரி வந்துடுத்தோம். ஸோ அந்த அதிகப்படியான இரவு இருக்கும் காலத்தை ஆண்டிரவு என்றும், அதிகப்படியாக பகல் இருக்கக்கூடிய காலத்தை ஆண்டு பகல் என்றும் கூறுவோம். அந்த வகையில் சிவராத்திரி என்பது ஆண்டு பகல் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள், அதாவது இன்னைக்கு. இப்போ நம்ம போன எபிசோடில் இந்த லலிதா புராணத்தில் சொல்லும்பொழுது முக்தி என்பது 3 தீ அப்படின்னு சொல்லிட்டு, சூரியன் ஒரு தீ, சந்திரன் ஒரு தீ, இதை 2ஐயும் இணைக்கும் அக்னி ஒரு தீ. ஸோ இந்த 3 தீயை ஒன்றாக சேர்ந்தால் நம்முடைய உடலில் குண்டலினி என்பது மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் சென்று அங்கிருந்து இறைவழியை எளிமையாக அடைந்துவிடும். அதனால தான் அந்த முக்தி அப்படின்னாலே விடுதலை, சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை, பாவ புண்ணியங்களிலிருந்து விடுதலை, இப்படி எதெல்லாம் நமக்கு தடையாகவும் தலைகளாகவும் இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு முக்தி என்று பெயர். அந்த முக்தி 3 தீ என்று லலிதா உபாக்கியானம் சொல்லுகிறது. சூரியன், சந்திரன், அக்னி. ஸோ இந்த 3ம் ஒன்று சேருதல். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி காலம்பர திருவோணத்தில் தொடங்கி இன்று இரவு உத்திராடத்தில் முடிஞ்சிருது. நீங்கள் இந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே நீங்கள் இன்றைக்கி போய் அந்த காலண்டரை பாருங்கள். இன்றைக்கி திருவோணம் போட்டிருக்கான். நாளைக்கு நீங்கள் திருப்பி பார்த்தா உத்திராடம் வரணும்ல, நேராக அவிட்டத்துக்கு போயிடுச்சு. போய் பாருங்கள். இது இப்போ நான் பார்த்தது. இப்போ நான் அந்த சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி சுற்றி வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அவர் வேறு அதை பண்ணாரா? திடீர்னு இதுதான் இந்த உள்ளுக்குள்ளேருந்து தோன்றது. அப்படி தோணி உள்ளே போய் பார்க்குறேன், இன்றைக்கி திருவோணம் போட்டிருக்கான், நாளைக்கு அவிட்டத்துக்கு போயிடறான் நேரம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த முதல் காலத்தில் தொடங்குறோம் இல்லையா, இப்போ இருந்தே உத்திராடம் வந்து நாளை காலம் வரைக்கும் முடிஞ்சிடுது. ஸோ இந்த 4 கால பூஜையும் சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராடத்திலே முடிந்து விடுகிறது. இப்போ நம்ம முன்னோர்களுடைய இந்த கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி பாருங்கள். மிரட்டுதான் மிரட்டலையா? திருவோணம் சந்திரன், உத்திராடம் சூரியன். இன்றைக்கி இந்த சூரியனும் சந்திரனையும் இணைக்கிற மாதிரி லிங்கத்தையும் ராமரையும் அங்கே வச்சுருந்தார் அவர் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பிளான் பண்ணி பண்ணோமா? இங்கே இன்ஃபேக்ட் இங்கே பாட்டு பாடின்னு இருக்கும்போது அவர் பெரிய பிரமாதமாக ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுக்கார், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் இங்கே அது பாதியில் எழுந்திருந்து போனேன். பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ இப்போது இந்த சூரியன் சந்திரன், இந்த முக்திக்கு 3ஆவதாக அந்த அக்னி இருக்குது பார்த்தீங்களா, அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பைரவர் யார்? இப்போ முதல்ல தமிழ்நாட்டில் விளங்கி வந்த சமயங்களில் பைரவத்திற்கென்றே பைரவமும் சைவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரிவாகவே இருந்தது. ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சமயக்கூறாக இருந்தது? எதனால் விடுபட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? இந்த கேள்விக்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்ம இந்த பாசுபதம், மாவரதம் அந்த காலகட்டத்தில் லைஃப் மென்மையாக இருந்தது. இறைவனுக்கு படைத்தல் அப்படிங்கிற ஒரு
ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏதேனும் ஒன்று நாம் இப்போ ஒவ்வொரு கால பூஜையிலையும் சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். இந்த நைவேத்தியம்ங்கிற கான்செப்ட் மெனக்கிட்டு ஏதேனும் செஞ்சு சுவாமிக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா? இது ஒரு காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் நரபலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. நீங்கள் எல்லோரும் நரபலிலாம் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே தான் குறைஞ்சிருக்கு. இப்பயும் கூட இருந்துருக்கு சில இடங்களில். சமயத்தை வந்து சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் செய்வது, அதனால் சமயத்திற்கே ஆபத்து வந்து விடுவது. அந்த வகையில் இந்த காபாலிகம், பைரவம் இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டில் ஓங்கி இருந்த பொழுது சில பேரால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு நிறைய நரபலி மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததால் இந்த தெய்வங்களே குறை சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. சாக்த வழிபாடும் பைரவ வழிபாடும் ஒரு காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக போச்சு. அது பின்னாடி ஆதிசங்கரர் தோன்றி அதுக்கு வேற ஒரு வடிவம் கொடுத்த பிறகு தான் மீண்டும் அது தழை துவங்கியது. கிட்டத்தட்ட 2-3ஆம் நூற்றாண்டுகளில் தொலைந்த சாக்தமும் பைரவமும் ஆதிசங்கரருடைய வரவிற்கு பிறகே வேறு வடிவத்தில், பாசிட்டிவான வடிவத்தில் நிலை பெற்றது என்று கூறினால் வரலாற்று ரீதியாக ஒரு 1000% உண்மை. அது யாராவது டிபேட்டுக்கு கூப்பிட்டா, ஓப்பன் டிபேட்டுக்கு கூப்பிட்டா நான் வர தயார், வாதாடி வெற்றி பெறவும் தயார். என்ன அந்த வகையில் அப்போ தான் இந்த சமணம் எல்லாம் தோன்றியது. சமணம் தோன்றியது, பௌத்தம் வீறு கொண்டு எழுந்தது. இப்போ இன்றைக்கி கரெக்டாக இப்போ முதல் கால பூஜை முடிஞ்ச உடனே ஒரே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னார் நம்ம சிவாச்சாரியார். சரியாக ஒரு பாட்டு பாடினார். நான் 18,000 பாட்டுலேருந்து அவர் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வேங்கில வீணலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனந்தன் இணையடி நீழலே. இந்த பாட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பாடல். ஏன் அப்படின்னா, சமணம்தான் பெரிது என்ற மகேந்திர பல்லவனுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளாத திருநாவுக்கரசரை அவர் சுண்ணாம்பு காலவாயில் போட்ட பொழுது 2 நாள் கழித்து வந்து பார்க்குறார், அவர் அப்படியே இருக்கார். எப்படிப்பா இது சாதாரண மனுஷனால் முடியவே முடியாதே, எப்படி இந்த சுண்ணாம்பு காலவாயில் இதுக்கு பாதிக்கப்படாமல் நீ இருந்தேன்னு கேட்டதுக்கான பதில் அவர் சொன்னது. அந்த சுண்ணாம்பு காலவாய் எப்படி இருந்தது அப்படின்னு அவர் சொன்ன பதில் தான் அந்த பாட்டு. சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளே அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனந்தன் இணையடி நீழலே. நான் எங்கே சுண்ணாம்பு காலவாயில் உட்காந்துருந்தேன், நான் எங்கே இருந்தாலும் ஈசனை நினச்சுட்டா என்னுடைய சூழல் இதுதான் அப்படின்னு இந்த 4 வரியில் அவர் பாடின பாடல் தான் ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது மகேந்திர பல்லவருக்கு. நம்ம யோசிக்கிறத தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு முதல்ல அவரை அப்படி தருணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தருணமாக அமைந்த ஒரு பாடல். அந்த பாட்டு இன்றைக்கி கரெக்டாக அந்த தருணத்தில் அவர் பாடினார். ஸோ அது மாதிரி இந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த இவங்கெல்லாம் சமயக்குறவர்களும் ஆழ்வார்களும் தோன்றி அடுத்த லெவலுக்கு நம்முடைய மதத்தை பாசிட்டிவாக எடுத்துன்னு போனாங்க. நெகட்டிவிட்டி வந்த புதுசில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு காலச்சக்கரம் தான். ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம ஏற்படுத்தினது தான் அது. இப்போ சைவம் வைணவம் 2ம் அழிஞ்சு சமணமும் பௌத்தமும் ஏன் வந்தது? எக்ஸ்ட்ரீமிஸ்டாக நம்ம ஒரு காலத்தில் போனோம். எல்லா விதமான ஆற்றலையும் அறிவையும் பெற்ற பிறகு அதை உணராமல் கையில் கிடச்சதை தூக்கி போட்டதனுடைய விளைவு வேற ஒருத்தம் உள்ளே வந்து போனோம். திரும்ப அப்போ நம்மளுடைய குறைகளை எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்ம அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறத நம்ம செய்வோம். அப்படி சுய பரிசோதனை பண்ணி மீண்டு வந்த ஒரு புது மதமாக சனாதனம் தழைத்தது. அதற்கு இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பேருதவியாக நின்றார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த 6லேருந்து 9ஆம் நூற்றாண்டு இந்தியாவெங்கும் நீங்கள் நல்ல வரலாறு டீட்டெயிலாக 360 டிகிரியில் வரலாறு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த 9ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு வித்தாக அமைந்தது. அந்த மறுமலர்ச்சிக்கான வித்தாக அமைந்ததற்கு பின்புலமாக இருந்தது சமய வளர்ச்சி.
ஆன்மீக வளர்ச்சி. இந்த சமய வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் எழுச்சி அடைந்தவுடன் கலாச்சார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்தது. கலாச்சாரம் தழைத்தோங்கிய பின் கலைகள் முகிழ்ந்தன. என்ன விதமான கலைகள்? ஆடல், பாடல், கட்டுமானங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் நூற்றாண்டில் இந்தியா போகிறான். தமிழ்நாட்டு ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. நம்ம மத்திய இந்தியாவாக இருக்கட்டும், வட இந்தியாவாக இருக்கட்டும், ஒரு உச்சபட்சமாக கலை, இலக்கியம், வரலாறு, பண்பாடு, அபூர்வமான கட்டுமானங்கள் இதெல்லாம் தலைத்தோங்கிய அந்த காலகட்டம் என்பது 9ஆம் நூற்றாண்டு. அது ஒரு 300 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் டிசாஸ்டர்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிற்கிறதுக்கு காரணம் அந்த 3 நூற்றாண்டுகளில் இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உழைத்த உழைப்பின் வெளிப்பாடு தான். இங்கே தமிழகத்தில் நம்ம நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் சொல்கிறோம். வட இந்தியாலையும் பிரம்மாண்டமான ரிஷிகள்லாம், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருந்தாங்க. அதில் குறிப்பாக அந்த 9ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வந்து ஆச்சாரிய அபினவ் குப்தர் பற்றி நம்ம இங்கே ஒரு காயாரோகணம்னு ஒரு நாடகம் போட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு பாரத தேசம் கண்டறியாத ஒரு மகா ஞானி. அவர் தான் இந்த சைவத்தை வந்து நார்த் இந்தியாவில் வந்து பல்வேறு விதமாக இருந்த சைவத்தை ஒருங்கிணைச்சு திருக்காசவிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அவர் வந்து இந்த சிவசக்தி வழிபாடு அப்படிங்கிறத ஒரு புதிய பரிமாணத்துக்கு எடுத்து சென்றார். அது அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்குமே உலகம் பூராம் பரவி இன்றும் அது ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு அடிக்கோல் நாட்டினார் என்று கூறினால் அதுவும் மிகையான ஒரு விஷயமா இருக்க முடியாது. அவர் தந்திரலோகம், இந்த சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, இந்த இரண்டையும் வாழ்வை மேம்படுத்துவதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு தந்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முதல்ல உலகத்துக்கு சொன்னவர் அவர் தான். ஸோ தந்திரலோகான்னு ஒரு 36 எபிசோடில் அவர் வழங்கிய ஒரு கொடை என்பது உலகிற்கே வழங்கிய ஒரு பெரும் கொடை. தமிழகத்தில் இந்த பைரவரை பற்றி நமக்கு ரொம்ப விரிவாக சொன்ன ஒரு மகான் திருமூலர். அதற்கு பின்னாடி பைரவரை நமக்கு அறிமுகப்படுத்துறது ஆதிசங்கர பகவத்பாதா. நார்த் இந்தியாவில் இந்த பைரவர் தான் மனிதனுக்கும் மனித நிலைக்கும் கடவுள் நிலைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தெய்வம். பைரவரை பிடித்தால்தான் மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆச்சாரிய அபினவ் குப்தர். இப்போ பைரவர் பற்றின ஒரு சின்ன புராண கதைகளை சொல்லிட்டு பைரவருடைய தன்மை, பைரவரை நாம் ஏன் வழிபட வேண்டும், பைரவர் என்பது குறியீடாக எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய உரையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். நிறைய புராண கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மத்தில் 3 மிக முக்கிய நிகழ்வுகளுக்கும் 3 பெரும் தெய்வங்கள். படைப்பிற்கு பிரம்மா, காப்பதற்கு விஷ்ணு, அழிக்கும் கடவுளாக சிவன். இப்படி தான் வந்து புராணங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அந்த வகையில் ஆதி காலத்தில் சிவனுக்கு 5 தலைகள் இருந்தன. ஏன்னா 5 தொழில் புரிவதால். பிரம்மாவுக்கும் அதே மாதிரி 5 தலைகள் இருந்தது. இந்த புராணங்கள் பூரா பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த சண்டைக்குள்ளேயும் போக மாட்டார். அவர் அமைதியாக அவர் பாட்டுக்கு பார்க்கடலில் பள்ளி கொண்டு நிதானமாக இருப்பார். அப்படியே பிரச்சனைக்குரிய இடத்துல அவர் இருக்க மாட்டார், பிரச்சனைக்கு தீர்வாக அவர் இருப்பார். ஸோ இந்த பிரம்மா வந்து இந்த 5 தலைகள் இருந்த உடனே படைப்பு, காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 விஷயத்தில் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு தலை தான் இருக்குது. எனக்கு 5 தலை இருக்குது, சிவனுக்கு 5 தலை இருக்குது. நான் படைச்சா தானே இவர் காப்பாற்ற முடியும். நான் காப்பாற்றி அதுக்கப்புறம் தானே இவர் வந்து அழிக்க முடியும். அப்போது படைப்பு தொழில் புரிவதால் மகாவிஷ்ணுவை விடவும் சிவனை விடவும் நான் பெரியவன்
அப்படிங்கிற ஒரு மமதை வந்து பிரம்மனுக்கு வந்து விடுகிறது. அந்த மமதை வந்தவுடன் பார்க்கடலை பள்ளி கொண்ட பெருமாள் வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். இது நல்லதுக்கு இல்லைப்பா உனக்கு வர்றது அப்படின்னு இல்லை. ஆனால் இவன் மமதையை கைவிடுற மாதிரி இல்லை பிரம்மா. ஸோ இது ஒரு போயிட்டே இருந்தப்போ சிவன் வந்து சுற்றி உள்ள தேவாதி தேவர்களெல்லாம் ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் எப்பொழுது வந்து தனி மனிதனுக்கும் சரி, ஒரு தலைவனுக்கும் சரி, ஒரு சமுதாயத்துக்கும் சரி, இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து உடனே வந்துடும். அந்த அந்த ஒரு ஈகோ ஒரு பெரும் குழுவில் ஒரு 10 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ரொம்ப தற்பெருமை பேசிட்டு இன்னொருத்தரை குறைச்சி பேசிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழலே கெட்டு போயிடும். நம்ம சாதாரண வாழ்க்கையிலே பார்க்கலாம். நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு மக்கள் ஒதுங்கி போவாங்களே தவிர அதை ரசிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்ப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து நகர்ந்து போயிடுவாங்க. ரொம்ப தாங்க முடியாட்டி அவனை அடித்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஸோ இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, தேவர்களுக்கும் பொருந்தும். ஸோ பிரம்மாவனுடைய ஈகோ வந்து அந்த லெவலுக்கு போன பிறகு சிவனுடைய 5 ஆற்றல்களில் நடுவில் இருக்கிறது, நீங்கள் 5 முகங்களில் அகோரம் என்பது நடுவில் இருக்கும். இந்த அகோரத்தின் தன்மை வந்து அக்னி. இயக்கத்தில் அதனுடைய பரிமாணம்ங்கிறது ஸ்பீடு, வேகம். ஸோ அவர் வந்து அந்த வேகம் என்ற ஆற்றலை தியானிக்கிறார். உடனே அது பைரவ சக்தியாக வருகிறது. சிவனிலிருந்து வந்த அந்த பைரவ சக்தி 5வது தலையை முதல்ல வந்த உடனே ஃபஸ்ட் அந்த 5வது தலையை கிள்ளி எடுத்துரும், வெட்டி எடுத்துரும். நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் சொல்கிற மாதிரி சிவனுக்கு அது மாதிரி வீரம் வெளிப்பட்ட 8 பிரம்மாண்டமான தருணங்கள் உண்டு. அதை வந்து அட்ட வீரட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம திருவையாருக்கு பக்கத்தில் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நான் சொன்ன நிகழ்வு நடந்ததாக புராணம் பதிவு செய்கிறது. அங்கே ஒரு 1100 வருஷ கோவில் இருக்காங்க கண்டியூரில், பிரம்மசரச்சேதர் அப்படின்னு. ஸோ பிரம்மாவனுடைய தலையை கொய்ததால் கண்டியூர் திருக்கண்டியூராக மாறியது. சிவனுடைய அட்டவீரட்ட தலங்களில் அது ஒன்று. இப்போ யாராக இருந்தாலும் நம்மளுடைய இந்த புராணங்களுடைய ரொம்ப டீட்டெயிலாக டீகோட் பண்ணோம்னா சிவனிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு காரணமாக வெளிப்பட்ட சக்தி தான். அது ஒன்றும் தப்பு செஞ்சிடல. சிவனுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றிச்சு. இருந்தாலும் பிரம்மனுடைய தலையை கொய்ததால் பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்துடுறது. அப்போ அவர் அப்படியே அவர்கிட்டே கேட்குறார், அவர் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த பாவம் எனக்கு எப்போ போகும்? என்ன ஆகிடுதுன்னா அந்த பிரம்மாலேருந்து ஒரு தலையை கிள்ளினார் இல்லையா, அந்த கிள்ளின தலை கையில் ஒட்டின்றது. அப்படியே அது போகவே இல்லை. இந்த காபாலிகம்ங்கிறது இதுலேருந்து வந்தது தான். மண்டை ஓட்டு மாலை, கையில் அந்த தலையை திருவோடா வச்சுட்டு அதனுடைய ஒரு பகுதியை வெட்டிட்டு அதில் தான் அவங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அதில் தான் பண்ணுவாங்க இந்த காபாலிகர்கள் எல்லாம். ஏன்னா பைரவர் வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை பண்ணதுனால பைரவரை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் காபாலிகர்கள். ஸோ இவர் இந்த பைரவமூர்த்தி வந்து அப்படியே இந்த பிரம்மாவுடைய இந்த மண்டபத்தோட போயிட்டே இருக்கார், ஒரு ஊராக போயிட்டு இருக்கார். நர்மதை ஆத்தங்கரையில் வந்து ஒரு ரிஷிகிட்ட கேட்குறார், இந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு. இப்போ ரிஷி சொல்கிறார், நீ காசிக்கு போகணுடைய இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறார். அப்போ காசின்னு நிறைய க்ஷேத்திரங்கள் இருந்ததா புராணம் சொல்கிறது. நிறைய பேர்கள் அந்த ஊரில் நிறைய பேர் இருக்கேன், நான் வந்து எப்படி எதை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது, நீ போ இதை எடுத்துகிட்டே போ, நிஜமான காசி சேத்திரத்தை நீ அடைஞ்சோன்னு உன் கையில் இருக்கிற மண்டபோடு தானாகவே உன்னை விட்டு போயிடும். அதுதான் நீ வணங்க வேண்டிய காசி அப்படின்னு ஒரு முனிவர் சொல்கிறார். அது கேட்டுட்டோ இவர் போகிறார். அப்படி போகும்பொழுது இந்த வாரணாசி க்ஷேத்திரத்துக்கு போன உடனே அவர் கையில் இருந்த அந்த கபாலம் மறைந்தது. அங்கே உள்ள விஸ்வநாதரை அவர் தரிசனம் பண்ணப்போ அவருக்கு ஒரு அதிகப்படியான பொறுப்பை அன்னிலிருந்து அந்த காசி விஸ்வநாதர் அளிக்கிறார். என்ன பொறுப்பு? நீ என்னுள்ளிருந்தா வந்த,
இந்த வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உன்னுடைய அடிப்படை பண்பு. வேகத்துக்கு அடிப்படையாக இருக்கிறதே ஃபயர். அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் கூட சொல்லுவாங்க ஃபயர் வேணும் அப்படிமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்டு ஸ்டடீஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லாம் ஃபயர் வேணும் அப்படிம்பாங்க. ஆமாம். ஸோ இது ரெண்டுக்கும் அடிநாதமான அந்த பைரவருக்கு இன்றிலிருந்து காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீ தான் ராஜா அப்படின்னு காசி விஸ்வநாதர் அவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுப்பார். இப்போ இந்த திருமூலர் 4 விதமான பக்தியை சொல்வார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு. அந்த இப்போ எதுக்கு இதை சொன்னேன்னா, நீங்கள் இன்றைக்கி பாட்டு பாடினீங்கள்ல ஒரு பாட்டு, உங்களுடைய ஸ்வராலயா பாடும்போது இன்றைக்கி ஐயே மெத்த கடினம்னு ஒரு பாட்டு பாடினீங்க. என்ன பாட்டு தெரியுமா அது? இந்த சரியை என்பது தாச மார்க்கம். ரொம்ப பொருத்தமாக அந்த பாட்டு பொருத்தமான பாட்டு. இறைவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தல், இறைவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தல். அதான் முதல் வரியிலே ஐயே மெத்த கடினம் உமர் அடிமை. ஒன்று நான் என்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி கஷ்டம் ஒப்பு கொடுத்த பிறகு என்ன வருதுங்கிறத அடுத்த ஒரு லைன் அந்த பாட்டிலே வரும். அடுத்த லைன் சொல்லுங்க. மானாதி மானமிட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி பாருமே கட்டி காருமே உள்ளே சேருமே. இந்த இப்போ இங்கே ஒரு பட்டம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, சேனாதிபதி அப்படின்னு. அந்த காலத்தை ஆட்சி பண்ணக்கூடிய ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஞானாதிபதி அப்படிங்கிற பட்டத்தையே இந்த தாச மார்க்கத்தில் அந்த முருகனை வச்சு பாடின பாட்டு இல்லையா அது? ஸோ முருகன் தானே ஐயே மெத்த கடினம் சிவனை பற்றின பாட்டு. ஸோ அந்த பாட்டில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தாச மார்க்கம், சரியே என்பது தாச மார்க்கம், ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஞானாதிபதி அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். இப்போது இந்த பைரவருக்கு வருவோம். பைரவர் அப்படிங்கிற ஒரு சக்தி என்ன மாதிரியான சக்தி அப்படின்னா, இன்றைக்கி மைத்திலி மாமியும் நிறைய உங்களுக்கு எவல்யூவேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்லாம் சொன்னாங்க. அப்படி அந்த ஆரம்பத்தில் இப்போது அந்த பிரம்மாண்டமான ஆதிசக்தி வெட்டவெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிவன் என்று வைத்துக்கொண்டால் சிவனுடைய சங்கல்பம் சக்தி. அந்த சங்கல்பம் முடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய ஆதிசக்தி இருக்கு பாருங்கள், அது அதுக்கு உருவம் கிடையாது, எந்த குணமும் கிடையாது, அது வெற்றும் கிடையாது. அது அந்த சக்தி செயல்பட தொடங்கியவுடன் காலமும் இடமும் வருகிறது. அது பராசக்தி. அந்த பராசக்தி அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸோடு இருக்கு இல்லையா? அந்த பராசக்தியினுடைய கான்ஷியஸ்னஸ் தான் பைரவர் அப்படின்னு பெரிய ரிஷிகள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. காலம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றியவுடன் அதற்கு அதிபதியான தேவதை யார் என்றால் பைரவர் என்று ரிஷி பெருமக்கள் எல்லாம், குறிப்பாக ஆச்சாரிய அபினவ் குப்தர் பைரவருக்கு அவ்வளோ தெளிவான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். இந்த ஆரம்பத்தில் மனிதர்கள் நிறைய விஷயங்களை யோசித்து சமயம் இறைவன் அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணார்கள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வகையில் மனிதனுடைய அறிவு என்பது தொடர்ச்சியாக, இந்த ஆன்மா என்பது இந்த நிலையற்ற தன்மையிலிருந்து நிலையான நிறைவான தன்மைக்கு மாற்றம் பெறுவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது? அப்போ இந்த உடம்புங்கிறது அழியக்கூடியது. இப்போ இந்த உடல் எடுத்த பிறகு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இறப்புன்னு முடிஞ்ச உடனே நம்ம அந்த முக்திக்கு போயிடுவோமா? அப்படி போகாட்டி இந்த ஆன்மா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் பொழுது தான் முற்பிறவி தத்துவம் மறுபிறவி தத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் 4 விதமான பக்தியை திருமூலர் சொல்கிறார் இல்லையா? இந்த 4 விதமான பக்தியும் ஒன்றுலேருந்து
ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ், கடைசியில் வந்து அந்த முக்தி அப்படிங்கிற நிலைக்கு போகும். இப்போ இந்த பிறவியில் நம்ம பக்திமான்களாக இருக்கோம், பக்தியை நல்லா கை கொண்டு விட்டோம் அப்படின்னா இந்த 4 சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4ற்கும் 4 நிலைகள் உண்டு. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். இந்த 4 டைரெக்டாக நீங்கள் ரிலேட் பண்ணலாம். இப்போது ஒரு பிறவியில் ஒருத்தர் பக்தியாளர்களாக மட்டுமே இருக்காங்கன்னா, இந்த பக்தியை வந்து நீங்கள் இதை ரொம்ப கிளாசிக்காக நம்முடைய திருமுறையில் 4 பேர் இருக்காங்க இல்லையா, சரியைக்கு சரியான எடுத்துக்காட்டு யாருன்னா திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே, இறைவனை புறவயமாக கண்டு தொண்டுகள் செய்தல், தாசமார்க்கம். நீங்கள் நல்லா நாவுக்கரசருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்போ இன்றைக்கும் நீங்கள் மாமி டான்ஸ் ஆடினாங்க இல்லையா திருவையாறில், கண்டறியாதனை கண்டேன். எப்போ கிடச்சிது அவருக்கு? கைலாசத்துக்கு போகிறதுக்காக இங்கேருந்து பாவம் அப்படியே தவழ்ந்துன்னு போனார். காளகஸ்தியில் வந்து நீ வர வேண்டாம்ப்பா, ரொம்ப தூரம் இருக்குது, நீ திருவையாறுக்கு போ, திருவையாறில் நான் வந்து உனக்கு கைலாய காட்சி கொடுக்குறேன். இப்போது இது கதை தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்ன கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அங்கே அகச்சான், நம்ம சொல்லுவோம்ல இலக்கியங்கள் அகச்சான்று அப்படின்னு, அந்த பாட்டில் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைந்த பொழுது கண்டறியாதன கண்டேன். அந்த காளகஸ்தியிலிருந்து ஒரு அடி அவர் எடுத்து வைக்கல, திருவையாருக்கு வந்துட்டார் அவர். அதை அவர் அந்த பாட்டில் பதிவு பண்ணுறார். யாதும் சுவடுபடாது ஐயாறு அடைந்த பொழுது கண்டறியாதன கண்டேன். அப்போ என்னெல்லாம் சிவசக்தியை உட்காண்டார் அவர், ஜோடி ஜோடியாக பார்க்குறார். என்ன அற்புதமான ஒரு பாட்டு. தேங்க்ஸ் டு யூ. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கண்ணு முன்னாடி வந்து அதை சொல்லவும் சொன்னாங்க அவங்க அழகாக. முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டமாக அது அந்த காட்சிங்கிறது. ஸோ தாச மார்க்கத்துக்கு உதாரணம் இந்த 4 நாவுக்கரசர். கிரியை அப்படின்னா தொண்டு, அதற்கு உதாரணம். இதை வந்து இன்னொரு கிரியைக்கு வந்து தொண்டு மட்டுமல்ல, சத்புத்திர மார்க்கம். கிரியை ஈக்குவல் டு சத்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தர். ஞானசம்பந்தர் யார்? உமைப்பால் உண்டவர், அதனால் நேரடியாக ஈசனின் புதல்வர். இப்போ சத்புத்திர மார்க்கம். 3வது சுந்தரர் தோழமை, சகமார்க்கம், யோகம். ஸோ 3வது மார்க்கம் வந்து யோக மார்க்கம். யோக மார்க்கத்தில் இறைவனுடன் தன்மை என்னென்னா சகமார்க்கம். அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்துக்காட்டு. 4வது சன்மார்க்கம், மாணிக்க வாசகர். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 4 தன்மையும் இந்த 4 பக்தி, சரியை, கிரியை, யோகம், பக்தி அப்படிங்கிற அந்த 4ல் இந்த 4 பேரும் வருவாங்க. ஸோ அந்த வகையில் பைரவர் என்ற நிலை என்ன அப்படின்னா பயமற்ற நிலை. ஆச்சாரிய அபினவகுப்தருடைய வார்த்தைகளே சொல்கிறார். அவர் தன் முன்னாடி உள்ள மரண தேவதையோடு அவர் உரையாடுவது போல ஒரு சிறு காட்சி. ஓ மரண தேவதையே, உன்னால் என்னை பயமுறுத்த இயலாது, உன்னால் என்னை வெல்ல முடியாது. ஏனென்றால் சிவனும் சக்தியும் இணைந்த அந்த அற்புதமான காட்சியை எப்பொழுதுமே நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். சிவனும் சக்தியும் இணைந்த அந்த சக்தியாக அந்த பைரவநாதரை நான் எப்பொழுதுமே என் மனதில் வரித்து கொண்டிருக்கிறேன். அப்படி என் மனதில் பைரவர் இருக்கும் வரை மரணமாகிய நீ என்னை பயமுறுத்தவும் முடியாது, நெருங்கவும் முடியாது, வெல்லவும் முடியாது அப்படிங்கிறார். அதுக்கு டெக்னிக்கலாக அவர் ஒரு ரீசன் சொல்கிறார். ஒருவர் எப்பொழுது பயப்படுவார்? அவரை பயமுறுத்துவதற்கு வேறொருவர் இருந்தால் தானே பயமுறுத்த முடியும். எல்லாமாகிய இந்த இறைவன் என் உள்ளத்தில் இருக்கும் பொழுது, நீயாகவே நானும் இருக்கும் பொழுது
நானாகவே நீயும் இருக்கும் பொழுது, நானும் நீயும் ஒன்றான பிறகு இன்னொருவர் வந்து என்னை பயமுறுத்த முடியுமா? அந்த நிலையை எனக்கு அளித்த அந்த பைரவ சக்தி என்னுள் இருக்கும் வரை மரணமாகிய நீ என்னை நெருங்க முடியாது, என்னை பயமுறுத்த முடியாது அப்படின்னு ஆச்சாரிய அபினவ் குப்தர் அவருடைய பைரவஸ்தவால சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இன்று இந்த சிவராத்திரியான இன்று பைரவ சக்தி என்று நான் தலைப்பிட்டதற்கு காரணம், இதை வந்து ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் தனியாக நம்ம ஒரு வசதிக்காக பைரவர்னு சொன்னால் கூட இந்த சக்தியானது ஆண் பெண் 2 சக்தியினுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நிலை, பைரவருடைய நிலை. அதனால தான் அடியன் இந்த பைரவ சக்தி என்ற தலைப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து சிவனும் இன்னும் கூட ஒரு ரிஷி சொல்வர், அந்த சிவசக்தி கூடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கூடலினுடைய இமீடியட் அவுட்கம் இஸ் பைரவா. மனம் இந்த உலகாயுத விஷயங்களை விட்டு விடுபட்டு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லான ஒரு அமைதி நிலையை அடையும் பொழுது அந்த நிலை தான் பைரவ நிலை அப்படின்னு ஆச்சாரிய அபினவ் குப்தர் தெரிவிக்கிறார். அந்த நிலையை சித்திச்ச உடனே நீங்கள் அதுலேருந்து அந்த சாயுஜ்யம் அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு போயிடலாம். ஸோ முக்தி என்பதற்கு மிக முக்கியமான தெய்வமாக பைரவரை கொண்டு பைரவரை நாம் நினைத்து வழிபட்டால் எல்லா விதமான பிணிகளிலிருந்தும் நாம் விடுபடுவோம். பிணி என்றால் வெறும் உடல் உபாதை மட்டுமல்ல, முன்வினை வரும் வினை. திருமூலர் நிறைய சொல்லியிருக்கார், முன்னை வினையின் முடிச்ச விழ்ப்பார்கள், பின்னை வினை பிடித்து பிசைவார்கள். யார் அப்படின்னா சென்னியில் வைத்த சிவனருளாலை. சென்னினா உச்சந்தலை. அந்த மாதிரி ஒரு அந்த சென்னியில் இருக்கக்கூடிய தெய்வமாக 3வது கண்ணாக விளங்குபவர் பைரவர். அந்த பைரவரை தியானித்து சற்று நேரம் உங்களுடன் பைரவர் பற்றி சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. நான் பேசும் நல்ல நல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் தேவை வந்து டீகோடிங் புராணாஸ், இதிகாசாஸ், மகாபாரதம். வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு போகாமல் கதைக்கு உள்ளே இருக்கிற அந்த உண்மைகளை சொல்வதை இவர் முன்னோடியாக அமைந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். இப்போ ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், இங்கே இருக்கிற சில பேருக்கு அது வந்திருக்கலாம். இவர் சொன்னார் வந்து மனிதன் பிறந்தது கற்கால மனிதன், அப்புறம் புதிய கற்காலம், இரும்பு கற்காலம் அப்படிங்கிறது. இது எவல்யூஷன் தியரி. இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். இது நம்ம இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்டாக, அதாவது மச்சய புராணம் தான் ஓல்டஸ்ட் புராணம். பிரம்மா முதல்ல பிறக்க வைக்கிறது மனு. மனுவோடைய மனைவி வந்து சரஸ்வதி. 2 பேருமே ஃபுல் நாலேஜ். ஸோ இந்த எவல்யூஷன் தியரிக்கும் இந்து மதத்துக்கும் நிறைய இடர்பாடு இருக்கிறதா தோன்றுறது. அதையே நீங்கள் சொன்னீங்க. அதுதான் இப்போ என்னென்னா, யூஸ்வலாக நாங்கள் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இது வெஸ்டர்ன் கான்செப்ட். இது மனிதன் வந்து முதல்ல இவனாக மறந்தான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வி ஹாவ் இன்டெலிஜென்ஸ். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இல்லைன்னு எவல்யூஷன் தியரி படி போனீங்கன்னா நாம் தான் கடவுளை உருவாக்கின மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துடும். அதை நம்மளுடைய ரிஷிகள் ஒத்துக்கிறது இல்லை. இந்து மதம் அதை ஒத்துக்கிறது கிடையாது. ஸ்ட்ரைட் மனு சரஸ்வதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு பட்டது. நல்ல அப்சர்வேஷன் அது. நான் இதை வந்து என்னோடய உரையிலேயே நான் இதை ஆக்சுவலாக தெளிவுபடுத்தியிருக்கேன். ஆக்சுவலாக யோசித்து மனிதன் பின்னோக்கி எது எப்படி இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு யோசித்து அவனுக்கு அகக்காட்சியாக கண்டதை இந்த புராணங்களாக நம்முடைய ரிஷி பெருமக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ஸோ அவங்க சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மனு, சரஸ்வதி, இதை பற்றிலாம் அவங்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உருவாக்கி சொல்லிட்டு போனது தான் நம்முடைய இதிகாச புராணங்கள். இதை யோசித்து தவம் பண்ணி தனக்குள்ளே கண்டெடுத்த விஷயங்கள் தான் வேதங்களாக வந்தது, புராணங்களாக வந்தது, இதிகாசங்களாக வந்தது. ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் மனிதர்கள் போக வேண்டியிருந்தது.
ஸோ வெஸ்டர்ன் தியரி வேறு சொல்கிறது. இப்போ இதுவே நம்முடைய குறியீடாக வந்து பார்த்திங்கன்னா ஓரறிவு ஈரறிவுன்னு நீங்கள் தசாவதாரத்தினுடைய இதை பார்த்தீங்கன்னா மச்சாவதாரம் கூர்மாவதாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீர், அதுக்கப்புறம் நிலம், நீர் நிலம், அதுக்கப்புறம் வரிசையாக அந்த அந்த எவல்யூஷனரி தியரியும் அதில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியாசர் சொன்னதெல்லாம், வியாசர் எங்கேருந்து வந்தார்? வியாசர் ஒருத்தர் தான் 18 புராணத்தையும் சொன்னார். ஸோ அவர் தியானம் பண்ணி அகக்காட்சியாக கண்ட விஷயத்தை பதிவு செய்யும்பொழுது அது புராண இதிகாசமாக மாறுகிறது. அதிலிருந்து நமக்கு சிஸ்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஸோ அந்த சிஸ்டத்தை உருவாக்கினது ஒரு தனி மனுஷன் தான். அவனுக்கு வந்து அகக்காட்சியாக கண்ட விஷயங்களை நேரடியாக சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுனால அவன் வந்து இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொருத்தர் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நிறைய பெருமக்கள் இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் அது யூனிஃபை ஆச்சு. யூனிஃபை ஆன பிறகு மறுபடியும் டைவர்ஸ் ஆச்சு. ஸோ இது தொடர்ச்சியாக அந்த யூனிஃபிகேஷனும் டைவர்சிஃபிகேஷனும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில தான் நம்ம வந்து இந்த தீசிஸ், ஆன்டி தீசிஸ், அதுக்கப்புறம் சிந்தசிஸ், இதெல்லாம் வந்து காலங்காலமாக இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். அதுக்கு இடையில நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை எடுத்துக்கிண்டு நமக்கான வாழ்வியலை நம்ம செட் பண்ணிக்கிட்டு வி ஷுட் கோ ஃபார்வேர்ட். தேங்க்யூ. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.